பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 17வது வசனம். 2 Corinthians chapter 10 verse 17. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். He who glories let him glory in the Lord. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு உயர்ந்த இடத்துல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பொசிஷன்ல நம்ம இருக்கிறோம். கர்த்தரால நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தர் தான் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அதனாலதான் நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னு எல்லாருக்கும் முன்பதாக நம்ம சாட்சியாக சொல்லணும். கர்த்தரை குறித்தே நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை செய்திருக்கிறார் என்று எல்லாரிடத்திலும் நம்ம சொல்ல வேண்டும். கர்த்தர் தான் இன்னைக்கு நம்மளை ஜீவனோட வைத்திருக்கிறார். நம்மளுடைய கர்த்தர் தான் நம்மளை இன்னைக்கு ஒவ்வொரு காரியங்களும் செய்கிறதுக்கு நமக்கு ஒரு பலனை தருகிறார். நம்முடைய கர்த்தர் தான் நம்மளை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டு வருகிறார். நம்மளுடைய கர்த்தர் தான் நமக்கு நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல படிப்பை கொடுத்திருக்கிறார். நமக்கு தேவையானவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தான் நமக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த கர்த்தரை குறித்தே நாம எப்பொழுதும் நம்ம மேன்மை பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கணும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல நீங்க உங்களுடைய பலத்தினாலதான், உங்களுடைய டேலண்ட்னாலதான், இல்ல ஏதோ உங்களுக்கு நிறைய மனுஷங்க சப்போர்ட் பண்றதுனாலதான் சொல்லி நீங்க நிறைய இடங்கள்ல நீங்க சொல்றீங்க. இல்லவே இல்லை. கர்த்தரால தான் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய முடிகின்றது. அப்போ நம்ம கர்த்தரை குறித்தே நாம மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தர் தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்து தருகிறார். கர்த்தர் தான் நம்மளை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். அதனால கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க. கர்த்தருக்கு நீங்க சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும். கர்த்தருக்காக வாழுங்க. கர்த்தர் நிச்சயமாக இன்னும் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, இன்று இந்த நாள்லயும் ஆண்டவரே ஏசப்பா, அநேகரோட நீங்க பேசி இருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்க எல்லாரும் நீங்க பாதுகாக்கிறீங்க, எங்களை வழி நடத்தி கொண்டு வருகிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் உயர்ந்தவர், சிறந்தவர் தகப்பனே ஏசப்பா. எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஏசப்பா எல்லா தேவைகளையும் அறிந்து சந்தித்து இருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து தருகிறார். அவருக்கே கனத்தையும் மகிமையும் நம்ம செலுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நாமளும் கர்த்தருக்காக அநேக காரியங்களை செய்வோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தருடைய நாமத்தை துதித்து ஆராதித்துக் கொண்டே இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.